அப்போது இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒரு ஆபத்தில் இருக்கும்போது யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். சிங்கத்தின் வாய்க்கு தானியேலை தப்புவித்த கர்த்தர், எரிகிற அக்கினி சூளைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களை தப்புவித்த கர்த்தர் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் அக்னி போன்ற சூழ்நிலையிலும் நம்ம எதிர்க்க வந்து நின்னாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை கூட நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அக்னி போன்ற சூழ்நிலைன்னு சொன்னால் நம்மளை யாரும் நெருப்பில் தூக்கி போட போகிறதில்ல. ஆனால் நிற்க முடியாது இந்த இடத்துல, இந்த பிரச்சனையில் என்னால் நிற்கக்கூட முடியல, முள் மேலே நிற்கிற மாதிரி இருக்குது, ஒரு அக்னியில் எரிந்து போகிற போல இருக்குது இந்த பிரச்சனை, ஒரு சிங்கத்தை போல ஒரு பிரச்சனை என்னை நோக்கி வருது அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். எப்போ? ஆபத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி கூப்பிடும்போது